Hi students, how are you? I am fine. I hope you also fine. I am your auditing practical Miss K. Jansirani. Now we are going to see the continuation of the first lesson, that is error of commission. Now we are going to see the error of posting. Error of posting na enna? The error arises when a transaction is correctly journalized but wrongly posted in ledger account. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக எழுதியிருக்காங்க, ஆனால் லெட்ஜரில் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக எழுதிட்டாங்க. ஸோ போஸ்டிங்னால என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துலேருந்து எடுத்து எழுதும்போது மிஸ்டேக் ஆனால் அதுக்கு பேர் தான் என்னது, எரர் ஆஃப் போஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட் பெய்டு டு லேண்ட்லார்ட் ஃபார் 10,000. ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் லேண்ட்லார்டுக்கு, ஆனால் அந்த ரெண்ட்டுன்ற வேர்டுக்கு பதிலாக என்னென்னு எழுதிட்டாங்க, ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க. அப்போ அது தப்பு தானே. ரெண்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டுட்டாங்க, ரிப்பேர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எரருக்கு பேர் என்னது, எரர் ஆஃப் போஸ்டிங். The next one, error of casting or error of carry forward. Carry forwardனாலே என்ன அர்த்தம்னா எடுத்து எழுதுறதுன்னு பேர் தமிழில். ஸோ the error arise when a mistake is committed in carrying forward a total of one page on the next page. ஒரு பேஜுடைய டோட்டல் எடுத்து வேறு பேஜுக்கு எழுதும்போது என்ன செய்கிறது, மாற்றி எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 120 ஆர் 12 rupees 21 எழுதுறது, அந்த மாதிரி. ஓகே. எரர் ஆஃப் டூப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டபுள் டைம் என்ட்ரி போடுறது. த எரர் ஆஃப் டூப்ளிகேஷன்ஸ் அரைஸ் வென் அன் என்ட்ரி இன் எ புக் ஆஃப் ஒரிஜினல், த ஒரிஜினல் என்ட்ரி ஹேஸ் பீன் மேட் ட்வைஸ் அண்ட் ஹேஸ் ஆல்சோ பீன் போஸ்டட் ட்வைஸ். அதாவது 2 வாட்டி எழுதுறது, ஒரே அமௌண்ட்டை 2 வாட்டி தெரியாமல் எழுதிட்டு, அதுக்கு பேர் என்னது, எரர் ஆஃப் மேனிப்புலேஷன். த நெக்ஸ்ட் ஒன், எரர் ஆஃப் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன்னால என்ன அர்த்தம், ஒரு தப்பு இன்னொரு தப்பால் என்ன செய்கிறது, சரி கட்டப்படுறது, சரி கட்டுதல்னு பேர் தமிழில். ஸோ வென் ஒன் எரர் ஆன் டெபிட் சைடு இஸ் காம்பன்சேட்டட் பை அனதர் என்ட்ரி ஆன் கிரெடிட் சைட். அதாவது டெபிட் சைடில் போட்ட அமௌண்ட்டு நம்ம தப்பாக எழுதிட்டோம், நம்ம அந்த டெபிட் சைடில் அமௌண்ட்டு தப்பாக எழுதும்போது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டால் டேலி ஆகாது. ஆனால் அந்த டெபிட் சைடை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணிட்டோம், நம்ம தப்பாக என்ட்ரி எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, எரர் ஆஃப் காம்பன்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஏஸ் அக்கௌண்ட் விச் வாஸ் டு பி டெபிட்டட் ஃபார் 5,000. ஏவோடைய அக்கௌண்ட்டில் 5,000 டெபிட் பண்ணணும், அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அதை கிரெடிட்டில் எழுதிட்டாங்க. ஏ அக்கௌண்ட்டில் டெபிட்டில் எழுத வேண்டிய 5,000 கிரெடிட்டில் எழுதிட்டாங்க தப்பாக. சிமிலர்லி அதே மாதிரி பிஸ் அக்கௌண்ட், பியோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண வேண்டிய 5,000 தூக்கி டெபிட் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் நமக்கு அமௌண்ட் எப்படி இருக்கும், டெபிட்லேயும் 5,000 இருக்கும், கிரெடிட்லேயும் 5,000 இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி எரர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. எரர் ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபல்னால என்ன தெரியுமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரியாமல் செய்கிறது. த எரர் ஆஃப் பிரின்சிபல் அக்கர்ட் when the generally accepted principle of accounting are not followed. பிரின்சிபல்னால் உங்களுக்கு நீங்கள் படிப்பீங்க, இனிமேல் அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க பாருங்கள், கோல்டன் ரூல்ஸ். இப்போ வந்து பர்சனல் அக்கௌண்ட்னா ரிசீவர் டெபிட், கிவர் கிரெடிட். ஓகே, அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸே நம்ம பிரேக் பண்ணுறது, தப்பாக எழுதுறது, அதுக்கு பேர் தான் என்னது, எரர் ஆஃப் பிரின்சிபல். த நெக்ஸ்ட் ஒன், டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட். டிடக்ஷன்னா என்ன அர்த்தம், டிடக்ஷன்னா என்ன அர்த்தம், கண்டுபிடிக்கிறது. அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னா தடுக்கிறது. எதை, ஃப்ராடு. ஃப்ராட்னா முதல்ல என்ன அர்த்தம், த ஃப்ராட் இஸ் த இன்டென்ஷனல் ஆர் வில்ஃபுல் மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது வேணும்னே செய்கிற தப்புக்கு பேர் ஃப்ராடு, தெரியாமல் செஞ்சால் அதுக்கு பேர் எரர். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட், ஃப்ராடோடைய டைப்ஸ் என்னன்னு பாருங்கள். மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ், கேஷை தவறுதலாக பயன்படுத்துறது. மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ், குட்ஸை தப்பாக பயன்படுத்துறது. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்ட். அது தப்பாக பயன்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம், வேணும்ட்டே ஃப்ராட் பண்ணணுங்கிறதுக்காகவே தப்பாக கேஷையோ இல்லை குட்ஸையோ இல்லை அக்கௌண்ட்ஸையோ அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ் ஆர் குட்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ், எப்படி வந்து கேஷை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி காமன் மெத்தட் ஆஃப் மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ் பை த டிஸ்ஆனஸ்ட் எம்ப்ளாயி. டிஸ்ஆனஸ்ட்னாலே என்ன அர்த்தம்ப்பா, உண்மை இல்லாதது. இப்போ நம்ம கூட வேலை செய்கிறவங்க உண்மையாக இருந்தால் தான் நமக்கு எல்லா வகையிலுமே ப்ராஃபிட் கரெக்டாக கிடைக்கும்.
உண்மை இல்லாமல் வேணுட்டுமே சீட் பண்ணுற மாதிரி செய்கிற எம்ப்ளாயீஸ் செய்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் என்னது? மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ். அது எப்படி செய்வாங்க? பை ஒமிட்டிங் டு என்டர் கேஷ் வைல் வி ஹாவ் ரிசீவ். காசு நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் கஸ்டமர்கிட்ட இருந்து, ஆனால் அதை நம்ம என்ட்ரி போடாமலே வெட்டுறது. அப்போ நமக்கு கேஷ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லெஸ் அமௌண்ட், கம்மியாக, அதாவது நம்ம வாங்கினதை விட கம்மியாக என்ன செய்கிறது? அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுறது. பை ரெக்கார்டிங் நாட் ரியல் என்ட்ரிஸ் ஆன் த பேமெண்ட் சைட். அதே மாதிரி செஞ்ச செலவை ஒழுங்கான செலவாக காட்டாமல் என்ன செய்கிறது? கள்ள கணக்கு சொல்லுவாங்க இல்லையா, தப்பாக அதிகமாக செலவு செஞ்ச மாதிரி காமிக்கிறது. த நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஆர் த மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ். அதாவது கேஷை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறது. ஒன்று என்ன பண்ணணும்? கேஷ் என்ட்ரியே எழுதாமல் ஒமிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னது? அமௌண்ட்டை கம்மியாக காட்டுறது, லெஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னது? ரியல் என்ட்ரியே என்ன செய்கிறது? மாற்றி எழுதுறது. தென் மோர் பேமெண்ட், செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது. மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ். அதே மாதிரி தவறாக யூஸ் பண்ணுறது குட்ஸை. எப்படி? த ஃப்ராட் விச் டேக் பிளேஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் இஸ் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது குட்ஸை வேணுட்டுமே ஃப்ராட் பண்ணுங்கிறதுக்காகவே குட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது. எந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட்டு ஒன், பை ஷோயிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் தேன் ஆக்சுவல் பர்ச்சேஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன செய்யுது? அமௌண்ட்டு பை ஷோயிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் தேன் ஆக்சுவல் பர்ச்சேஸ். உண்மையான பர்ச்சேஸ் விலையோட என்ன செய்கிறது? கம்மியாக காட்டுறது. த நெக்ஸ்ட் ஒன், பை ஷோயிங் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல் மோர் தேன் ஆக்சுவல் இஷ்யூ மேட். நிறைய சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை விட கம்மியாக கணக்கு காட்டுறது. தென் பை ஷோயிங் குட்ஸ் மெட்டீரியல் ஆஸ் அப்சல்யூட் ஆர் புவர் லைன் ஆஃப் குட்ஸ். அதாவது என்ன செய்யுதுன்னா, அந்த குட்ஸோடைய ரேட்டு எல்லாமே கம்மியாக காட்டுறது. ஃபார் என்ன சொல்கிறதுனா, த மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ்னால் குட்ஸோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குவான்டிட்டியை கம்மி பண்ணுவாங்க, ப்ரைஸ் வேல்யூவை கம்மியாக என்ட்ரி போடுறது. ஸோ இதெல்லாம் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ். மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி மோசடி பண்ணுறது, அதாவது மோசடின்னு சொல்லுவாங்க, திருட்டு கணக்கு எழுதுறது. எப்படி? த மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் த procedure to alter books of accounts in such a way that there will be an increase or decrease in the amount of profit. அதாவது என்னோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ராட் தனம் பண்ணி எழுதுறதுடைய ஃபஸ்ட்டு பர்பஸே என்னென்னா, கம்பெனியோடைய ப்ராஃபிட் லெவலில் கம்மி பண்ணி காட்டுறது. ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்கம் அதிகமாகும். அது எப்படி இன்கம் அதிகமாகும்? விசி லிசன். த காசஸ் ஆஃப் மேனிப்புலேஷன் அக்கௌண்ட்ஸ். என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? டு கெட் மோர் கமிஷன் கால்குலேட்டட் ஆன் ப்ராஃபிட். காரணம் என்ன? நம்ம மெட்டீரியல் வாங்கின அளவு என்ன செய்வோம்? கம்மியாக காட்டுவோம். அது வாங்கின ரேட்டு என்ன செய்வோம்? கம்மியாக காட்டுவோம். ஆனால் நம்ம சேல் பண்ணுறது மட்டும் என்ன பண்ணுவோம்? அதிகமான ரேட்டுக்கு சேல் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். தென் ஃபார் அவாய்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸோடைய ரேட்டு கம்மியாகும்போது டேக்ஸோடைய அமௌண்ட்டை என்ன செய்யும்? கம்மியாகிடும். அதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறாங்க. டு கெட் ஹியூஜ் லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இது எப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் லெவலை அதிகமாக காமிச்சு என்ன செய்வாங்க? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் வாங்குவாங்க. இதுக்காக தான் என்ன செய்கிறாங்க? தே ஆர் டூயிங் மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ வே ஆஃப் மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம்? பை ஷோயிங் மோர் ஆர் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட்டோடைய ரேட் என்ன செய்கிறது? வேரியேஷன் பண்ணி காட்டுறது. பை ஷோயிங் ஓவர் வேல்யூவேஷன் ஆர் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக். அதே மாதிரி ஸ்டாக்கோட வேல்யூவும் கரெக்டான வேல்யூ காமிக்கிறது கிடையாது. ஓவர் ஆர் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் லயபிலிட்டிஸ், அசட் ஆஸ் வெல் அஸ் லயபிலிட்டி. ரெண்டோடைய உண்மையான ரேட்டுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? காட்ட மாட்டாங்க. இதுதான் என்னது? மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படியெல்லாம் செய்வாங்கங்கிறது. நெக்ஸ்ட் we are going to see advantages of auditing. What are the advantages of auditing? The first one, to the businessக்கு எப்படிலாம் அட்வான்டேஜ் இருக்கும்? Exhibit a true and fair view. உண்மையான நிதி நிலைமையை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பிஸ்னஸ்க்கு உதவியாக இருக்குது.
டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர் அண்ட் ஃப்ராட். அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் செய்கிறது மூலிமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிடெக்ஷன்னா கண்டுபிடிக்கிறது, ப்ரிவென்ஷன்னா தடை செய்கிறது, எதை தடுக்கிறது, எதை எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் மிஸ்டேக்ஸையும் மோசடியும் என்ன செய்கிறது தடுக்க முடியும். எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அட் த மீன் டைம் நமக்கு நிறைய விதமான ஆடிட்டிங் செய்கிறவங்க மூலிமா நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கும். செக் இன் எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸோடைய அக்கௌண்ட்ஸ் அது எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது அவங்களும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஆடிட்டிங் பண்ணால் நமக்கு ஒரு பயம் வரும். ஆட்டோமேட்டிக்காக தே வில் டூ த ப்ராப்பர் ஒர்க். தென் ரீசால்விங் டிஸ்பியூட்ஸ். வேறு டிஸ்பியூட்ஸ்னாலே என்ன அர்த்தம்னா கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க. அதாவது ஓனருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த மாதிரி நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, அவங்க தப்பான கணக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆடிட்டிங் மூலிமா நம்ம என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். டிட்டர்மினேஷன் ஆஃப் கிளைம்ஸ். அதே நேரத்தில் ஏதாவது கிளைம்ஸ்னால் என்ன அர்த்தம், நமக்கு ஏதாவது வர வேண்டியது இருக்குது, என்ன இருந்தாலும் நம்ம ஆடிட்டிங் மூலிமா கிளியர் பண்ணலாம். ஹெல்ப்ஸ் இன் அப்டெய்னிங் லோன், ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆடிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டு த அதர்ஸ். வேறு யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா சோல் ட்ரேடர்ஸ், சோல் ப்ரொப்ரைட்டர்னா சோல் ட்ரேடர்னு அர்த்தம், பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ். தென் டு த அவுட் சைடர்ஸ். வேறு யார் இருக்கலாம், கிரெடிட்டர்ஸ், பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ். தென் ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்னால் யார், கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆடிட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now we are going to see the benefit to the business. How the auditing is help to the business. The first one, help in obtaining loan. The loans can be easily borrowed from the bank and other financial institution on the basis of audited accounts. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பேங்க்லேருந்தோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்தோ நமக்கு லோன் தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணியிருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாக லோன் சாங்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ ஹெல்ப் டு டிட்டர்மைன் ஃபியூச்சர் ட்ரெண்ட். ஆன் த பேசிக் ஆஃப் ரிவ்யூ த வீக்னஸ் ஆர் ஃபவுண்ட் அவுட் அண்ட் பாலிசி ஃபார் த ஃபியூச்சர் பீரியட் கேன் பி டிட்டர்மைன். ஸோ நம்ம இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆடிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய இன் ஃப்யூச்சரில் நம்ம எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். Then increase in goodwill. How it will be increase in goodwill? The audit of business on the regular basic increase confidence to the interested parties. As the result, the goodwill of the business can be enhanced. அதாவது ஒரு பிஸ்னஸோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோடைய பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த நம்பிக்கையே வந்து என்ன செய்யும், அந்த கம்பெனியோடைய குட்வில்லுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட் டு த ஓனர். வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் டு த ஓனர்? த ஃபஸ்ட் ஒன், த பெனிஃபிட்ஸ் டு த சோல் ட்ரேடர். இப்போ ஓனர்னு சொல்லும்போது யாரெல்லாம் பெனிஃபிட்டடாக இருப்பாங்கன்னா த சோல் ட்ரேடர், த பார்ட்னர், த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் த ட்ரஸ்டி ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. த ஃபஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் டு த சோல் ட்ரேடர். சோல் ட்ரேடருக்கு எப்படி வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்? த ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் அக்யூரன்சி டு த ப்ரொப்ரைட்டர் அபவுட் த அக்கௌண்டன்சி ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பை ஹிஸ் எம்ப்ளாயி. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த சோல் ட்ரேடருக்கு அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆடிட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம கம்பெனியில் வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வரும். The next one, benefit to the parties, that is partners. The audited accounts help the partners in settlement of accounts among the partners at the time of admission, retirement or in the case of death of the partner. இது எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு பார்ட்னர் வந்து புதுசாக நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணாலும் சேர்த்தாலும் இல்லை ஒரு பார்ட்னர் வெளியில் போனாலும் சரி இல்லை இறந்துட்டாலும் சரி அவருடைய அக்கௌண்ட்ஸை அவங்களுக்கு நம்ம அவருடைய ஷேரை பிரித்து கொடுக்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணியிருந்தால் தான் அதில் அக்யூரஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் நமக்கு ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்க வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன், த பெனிஃபிட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ்.
With the help of the audited accounts, they get a real picture of the financial position of the company. ஒரு ஷேர் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணும்போது அந்த ஷேர் ஹோல்டருடைய ஷேர் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கிளியராக தெரியுது. ஸோ அவருக்கு அது ஃபர்தராக அந்த ஷேரை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இந்த ஆடிட்டிங் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The next one, benefited to the third parties. யாரெல்லாம் third parties? Bank and financial institutions, creditors, insurance companies, statutory authorities, prospective investors. இவங்கெல்லாம் என்னன்னு பேர்? Third parties. The first one, bank and financial institution. How they get the benefit? The bank and other financial institutions grant loan to the business concern on the basis of audited financial statement. ஒரு பேங்க் வந்து இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் சரி, ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன்னா நான் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு எதை பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க? அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு சொல்லி யார் சைன் பண்ணியிருக்கணும்? ஆடிட்டர் சைன் பண்ணியிருந்தாருன்னா அந்த கம்பெனிக்கு பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ என்ன செய்வாங்க? லோன் கொடுப்பாங்க. The next one, insurance company. For the settlement of insurance, the same way. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட பார்த்திங்கன்னா the settlement of insurance claims, insurance companies can rely on the audited accounts. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ்க்கும் என்னது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணியிருந்தா தான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கிளைம் பண்ணும்போது அமௌண்ட்டை கொடுக்க முடியும். The next one, prospective investors. இன்வெஸ்டர்ஸ்னால் யார்? முதலீடு செய்கிறவங்க. ஸோ the prospective investor who wish to invest money in the shares and debentures of the companies rely on the audited accounts. ஒருத்தங்க முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் எந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணுவீங்க? எந்த கம்பெனி வந்து உண்மையாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ. அப்போ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஆடிட்டர் மூலிமா ஆடிட் பண்ணி அவர் சைன் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த கம்பெனியில் போய் நம்ம என்ன செய்ய முடியும்? இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு ஆடிட் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டேஷன் ஆஃப் த ஆடிட்டிங். இப்போ நம்ம பெனிஃபிட் பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லிமிட்டேஷன். லிமிட்டேஷன்னா என்ன அர்த்தம்? பெனிஃபிட்னா நன்மைகள், லிமிட்டேஷன்னா என்ன அர்த்தம்? தீமைகள்னு சொல்லுவாங்க. த ஃபஸ்ட் ஒன், கிவ் ஒப்பீனியன். த செகண்ட் ஒன், சான்ஸ் ஆஃப் undisclosed errors and frauds, then lack of proper care and skill. The next one, no evaluation of managerial efficiency. The last one, not preventive. The first one, give opinion. என்ன அர்த்தம்? After the completion of the audit, the auditor give only the opinion regarding fair view of the books of accounts. An auditor is not given assure, he does not give guarantee regarding financial reflection of the company. அதாவது ஒரு ஆடிட்டர் என்ன செய்யலாம், அந்த கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டானு தான் செக் பண்ண முடியும். கரெக்டாக இருக்கான்னு தான் பில்ஸு வவுச்சர்ஸ்லாம் வந்து வச்சு செக் பண்ண முடியுமே தவிர அந்த கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே உண்மைதான அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸும் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் நோட்டும் அதில் என்ட்ரி போட்டிருக்க டிரான்சாக்ஷனுக்கு உண்டான பில்ஸும் இருக்கா அதுதான் செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான் செய்ய முடியும். அதை தவிர அந்த கம்பெனி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியாது? ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ செகண்ட் ஒன், சான்ஸ் ஆஃப் undisclosed errors and frauds. An auditor has to depend on many financial data supplied by the management which may be wrong or misleading. So, there may be some disclosed errors and frauds in the books of accounts. இது என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடிட்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காரு? ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா. யார் கொடுக்கறது? மேனேஜ்மெண்ட் கொடுக்குற டேட்டாவை வச்சு தான். இப்போ மேனேஜ்மெண்ட்டே தப்பான டேட்டாவை கொடுத்தா அவங்களால அதை வச்சு என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. என்ன பில் கொடுக்குறாங்களோ அந்த பில்லோடைய அமௌண்ட்டு நோட்டில் இருக்கா அதுதான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதனால் சில ஃப்ராட் ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. த நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ப்ராப்பர் கேர் அண்ட் ஸ்கில்.
An auditor does not apply proper care and skill to verify the book of accounts. A result, the book of accounts do not reflect true and fair view of financial position of the company. The same message தான் எல்லா வகையிலுமே இதுதான். என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடிட்டரால் இருக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செக் பண்ண மட்டும்தான் முடியும். அவரால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. கொடுத்துருக்க பில்லெல்லாம் பர்ஃபெக்டான அவரால் நிரூபிக்க முடியாது. The next one, no evaluation of managerial efficiency. An auditor is not an advisor. ஒரு ஆடிட்டர் ஒரு அட்வைசர் கிடையாது. ஸோ he cannot give his opinion regarding managerial efficiency. ஒருவேளை அவர் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சால் கூட ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஷன் சொல்கிறதுக்கு இவருக்கு சான்ஸ் கிடையாது. அவர்கிட்ட சஜஷனில் ஒப்பீனியன்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ நாட் ப்ரிவென்டிவ், எதையுமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. The work of audit start after the completion of the transaction recorded in the book of accounts. ஒரு ஆடிட்டருடைய ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சு புக்ஸில் ரெக்கார்டெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா தான் அந்த என்ட்ரியெல்லாம் கரெக்டானு யார் பார்ப்பா? ஆடிட்டர் பார்ப்பார். ஸோ த ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் கேன் ப்ரிவென்ட் த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ் பட் நாட் த பாஸ்ட். இனிமேல் இந்த தப்புலாம் வராமல் பாருங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ அவங்க காமிச்ச எரர் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இது ஒரு வகையான லிமிட்டேஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ். வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமானது பார்த்தோம்னா, பெனிஃபிட் ஆஃப் த ஆடிட்டிங். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எஸ்ஏ கொஸ்டின். இதுதான் இந்த வாரத்துடைய ஹோம்ஒர்க். வாட் ஆர் த பெனிஃபிட் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் த auditor? What are the benefit and limitation of the auditor? Okay, so we will meet on the next video class. Bye.